Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Bonjour. இந்த லெசனில் verb aller இந்த ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேர்போட வர்ற ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி. இதை நாங்கள் இப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுறோம்டா verb aller et les prépositions. ஃப்ரெஞ்ச் மொழியில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் வேர்ப்ஸுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் தேவை. அதுவும் மோஸ்ட் ஆஃப் டைம் நவுனுக்கு முன்னால் தான் அந்த ப்ரிப்போசிஷன் வரும். இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வர்ற மோஸ்ட் காமன்லி யூஸ் ப்ரிப்போசிஷன்ஸை இதில் நான் உங்களுக்கு இப்போ தந்திருக்கேன். ஸோ இந்த வார்த்தைகள் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் மோஸ்ட் காமன்லி யூஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இப்படியான ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ஃப்ரெஞ்ச் வேர்ப்ஸுக்கும் தேவை வரும். அண்ட் verb அலையோட மோஸ்ட் காமன்லி யூஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் இவெல்லாம் தான், இந்த ஏழும் தான். ஸோ அதாவது O, ALLER, O, Xோட இருக்கிற O, A and L apostrophe, she, A. இனி இந்த 7 different prepositions எப்போ யூஸ் பண்ணணும் வந்து எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் verb aller ப்ளஸ் AU வந்து இருக்கிற வந்து O தான் உச்சரிக்கணும் ஃப்ரெஞ்சில் O. ஸோ verb aller ப்ளஸ் இந்த ப்ரிப்போசிஷன் O எப்போ யூஸ் பண்ணணுமெண்டா அந்த நவுன் வந்து ஒரு மேஸ்குலின் நவுனாக இருக்கேக்கிறான். இந்த O என்ற ப்ரிப்போசிஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லணும்னா nom masculin. Alors, vous devez utiliser O avec un nom masculin. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்னா பேசிக்லி இந்த AU என்ற ஒரு ப்ரிப்போசிஷனை வந்து ஃப்ரெஞ்சில் எப்போ யூஸ் பண்ணணுமெண்டா மேஸ்குலின் நவுனுக்கு முன்னால் யூஸ் பண்ணணும். செகண்ட்லி verb aller ப்ளஸ் ALLER. இந்த ப்ரிப்போசிஷன் ALLER எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணுமெண்டா ஒரு ஃபெமினின் நவுனுக்கு முன்னாலாம் யூஸ் பண்ணணும். Alors avec un nom féminin. Third, aller ப்ளஸ் AL apostrophe. இது இப்போ யூஸ் பண்ணணுமெண்டா அந்த நவுன் வந்து ஒரு வவலோட ஸ்டார்ட் பண்ணிக்க அல்லாட்டி லெட்டர் Hஓட ஸ்டார்ட் பண்ணிக்க இந்த ப்ரிப்போசிஷன் AL apostrophe நீங்கள் யூஸ் பண்ணணும். கடைசியில் இருக்கிற வந்து verb aller ப்ளஸ் O. ஸோ அந்த AU Xோட முடிகிற நீங்கள் ஓன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த X வந்து சைலண்ட். ஸோ O. ஸோ இது நீங்கள் எப்போ பாய்க்கணுமெண்டா நவுன் வந்து ப்ளூரல் நவுனாக இருக்கேக்க. ஸோ இதில் ஜெண்டர் இம்பார்ட்டன்ட்ல doesn't matter. No matter what the gender is, masculine or feminine, அது ப்ளூரலாக இருக்கேக்க அந்த நவுன் நீங்கள் இந்த ப்ரிப்போசிஷன் தான் பாவிக்கணும். ஓகே, நீ அடுத்ததாக பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் வந்து she, CHEZ. அதை நீங்கள் she தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ verb aller ப்ளஸ் she இதை நீங்கள் ஒரு பர்சனோட அல்லாட்டி அந்த ப்ரொஃபஷன் அப்படியான ஒரு கேட்டகரியோட இந்த she அந்த ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் தருவேன். ஸோ அப்போக்கு உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் வந்து EN. ஸோ verb aller ப்ளஸ் எப்போ பாய்க்கணுமெண்டா ஒரு ஃபெமினின் கண்ட்ரியோட நீங்கள் இந்த இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு சிலாக்களுக்கு இது விளங்காறு இருந்த ஃபெமினின் கண்ட்ரி மாஸ்குலின் கண்ட்ரி வந்து, பட் ஃப்ரெஞ்சில் அப்படி தான் கண்ட்ரீஸுக்கும் ஜெண்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சில கண்ட்ரீஸ் ஃபெமினனாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸ் மேஸ்குலினாக இருக்கும். இதை பற்றியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். அண்ட் கடைசியாக இருக்கிற ப்ரிப்போசிஷன் வந்து ஸோ aller ப்ளஸ் இதை வந்து ஒரு சிட்டியோட யூஸ் பண்ணுவோம். எஸ், முதல் வந்து வந்து ஒரு ஃபெமினின் கண்ட்ரியோட யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து இந்த வந்து ஒரு சிட்டியோட யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அப் வித் O, AU, O. ஓகே, ஸோ நோ மேட்டர் வாட் பர்சனல் ப்ரொனவுன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ doesn't matter. என்ன யூஸ் பண்ணாலும் இந்த verb aller வந்து ஒரு masculine noun வரைக்க இந்த
ஓரா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து je vais au cinéma. நான் சினிமாக்கு போகிறேன். je vais au cinéma. And nous allons au magasin. நாங்கள் கடைக்கு போகிறோம். nous allons au magasin. ஸோ ஃப்ரெஞ்சில் சினிமா அண்ட் magasin இந்த வார்த்தைகள் வந்து ஒரு masculine noun. ஸோ அதனால ஓரா அதுக்கு முன்னால் நாங்கள் யூஸ் பண்ணணும். இனி பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் வந்து aller. ஸோ இந்த verb aller ப்ளஸ் ஒரு feminine noun வரைக்கிறான் இந்த aller இந்த ப்ரிப்போசிஷன் நாங்கள் பாய்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், il va à la plage. அவர் பீச்சுக்கு போகிறார். vous allez à la piscine. நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்கள். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் plage அண்ட் piscine இந்த வேர்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சில் ஃபெமினன் வேர்ட்ஸ். ஸோ அதனால aller பாய்க்கிறோம். அடுத்த ப்ரிப்போசிஷன் வந்து a and l apostrophe. இது வந்து verb aller ப்ளஸ் அந்த noun வந்து ஒரு vowel or h ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதை நாங்கள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், tu vas à l'hôpital. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாய். செகண்ட் எக்ஸாம்பிள், elles vont à l'aéroport. அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறார்கள். ஸோ இதில் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு நவுன் வந்து ஹெச்சில் ஸ்டார்ட் பண்ணுறால l apostrophe தான் யூஸ் பண்ணணும். அண்ட் aéroport ஒரு வவலோட ஸ்டார்ட் பண்ணுறால இந்த ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த ப்ரிப்போசிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏண்டா இந்த ஓ என்ற ப்ரிப்போசிஷன் வந்து அந்த நவுன் வந்து ப்ளூரலாக இருக்கேக்க பாய்க்கணும். ஸோ டசன்ட் மேட்டர் உங்களுக்கு ஒரு masculine நவுனா இல்லாட்டி feminine நவுனான்னு தெரியாட்டி கூட பரவாயில்ல. as long as it is plural நவுனாக இருக்கேக்க இந்த ஓ என்ற ப்ரிப்போசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இப்போ தந்த எக்ஸாம்பிள் வந்து elle va aux toilettes. அப்படி இருந்தால் அவள் வாஷ்ரூமுக்கு போகிறா. ஃப்ரெஞ்சில் வாஷ்ரூம் அந்த வேர்ட் வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். ஸோ toilet at the end s இருக்கும், plural ஃபார்ம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆல்வேஸ் இந்த ஓ என்ற ஒரு ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த ப்ரிப்போசிஷன் வந்து ஷே. ஸோ இது வந்து verb aller அண்ட் ஒரு பர்சனை பற்றி நீங்கள் கரைக்க இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷன் பற்றி நீங்கள் சொல்லிக்கலாம், இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், je vais chez Abina. ஸோ அபினா அந்த வந்து ஒரு ஆள், ஸோ இந்த ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஷே தான் சொல்லணும். je vais chez Abina ou je vais chez mon ami. je vais chez mon ami என்றால் நான் இந்த ஃப்ரெண்டின் வீட்டை போகிறேன். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து il va chez le médecin. ஸோ il va chez le médecin என்றால் அவர் டாக்டர்கிட்ட போகிறார். ஸோ மெட்சன் என்ற ஒரு வேர்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதனால இந்த ஷே என்ற ப்ரிப்போசிஷன் அதுக்கு முன்னால் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து ஸோ இது நான் முதல் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரியை வந்து ஒரு ஃபெமினின் கண்ட்ரியாக கேட்குறேன். verb allerயோட யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் தந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் தாய்லாந்து. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் ஃப்ரெஞ்சில் ஒரு ஃபெமினின் கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ils vont en France. And second one, je vais en Thaïlande. Ils vont en France anda அவர்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறார்கள். And je vais en Thaïlande anda நான் தாய்லாந்துக்கு போகிறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரெஞ்சில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன் ஃபெமினின் கண்ட்ரிக்கு அண்ட் masculine கண்ட்ரிக்கு. ஸோ ஆஸ்திரேலியா, இந்தியா, கிரீஸ், சவுத் கொரியா, இட்டலி அண்ட் சைனா போல நாடுகள் எல்லாமே ஒரு ஃபெமினின் கண்ட்ரி. அண்ட் பிரேசில், கனடா, ஸ்ரீலங்கா, வியட்நாம், பங்களாதேஷ் அண்ட் ஜப்பான் போல கண்ட்ரிஸ் எல்லாம் masculine கண்ட்ரி. ஸோ ஃபெமினின் கண்ட்ரீஸுக்கு முன்னால் லா லா இந்த ஆர்டிக்கல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த கண்ட்ரி வந்து ஒரு வவலோட ஸ்டார்ட் பண்ணிக்க l apostrophe தான் யூஸ் பண்ணணும்.
அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் மேஸ்குலின் கண்ட்ரிக்கு முன்னால் ஆர்டிக்கிள் LE லெராக நாங்கள் பாய்க்கணும். ஓகே, எனி இந்த கண்ட்ரீஸை நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லி பார்ப்போம். l'Australie, l'Inde, la Grèce, la Corée du Sud, l'Italie, la Chine, le Brésil, le Canada, le Sri Lanka, le Vietnam, le Bangladesh, and le Japon. So, masculine countryயோட எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணுமெண்டா ப்ரிப்போசிஷன் AUO இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ils vont au Sri Lanka, அடுத்தது nous allons au Japon, அண்ட் கடைசியாக இருக்கிற வந்து je vais au Canada. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறார்கள், செகண்ட் வந்து நாங்கள் ஜப்பானுக்கு போகிறோம், அண்ட் கடைசியில் இருக்கிற வந்து நான் கனடாக்கு போகிறேன். அண்ட் த லாஸ்ட் ப்ரிப்போசிஷன் வந்து ஆ. ஸோ இது வந்து verb aller அண்ட் ஒரு சிரி அந்த சென்டென்ஸில் வரைக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த ப்ரிப்போசிஷன். ஸோ நான் தந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து vous allez à Montréal and tu vas à Paris. ஸோ மொன்ட்ரியால் அண்ட் பாரி ரெண்டுமே சிரிஸ். ஸோ அதனால் ஆறான் நாங்கள் இப்போ பாய்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். நான் உங்களை அடுத்த லெசனில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, மெர்சி, au revoir.